வழினோம் கடிவானின் ரூபம் பெற்று காளிதேவி தான் நடந்து காளிதேவி ரூபம் பெற்று காளிதேவி வழினோம் வேகாதி வேகம் கொண்டு வரிசை கொண்டு வழி நடந்தேன் வேகத்துடன் வேகம் கொண்டு வேகமாக வழினோம். இதோ இப்பொழுது அர்ஜுனனின் உருவத்தை பெற்றுக்கொண்டு இந்த வனத்தில் இருக்கின்றேன். ஏலகண்ணி பெண்ணாகப்பட்டவளை சந்தித்துவிட்டு பிறகு செல்ல வேண்டும் அடுத்த வனம். இதோ எதிர்பார்க்கின்றேன் ஏலகண்ணி. என் சத்தியக்கோட்டை தாண்டி உங்களால் செல்ல முடிந்ததா? நிச்சயமாக செல்ல முடியவில்லை. அதைத்தானே நானும் சொன்னேன். உண்மைதான். ஒரு அரை மணி நேரமா வாதாடி பார்த்தேன். சரி முடியல. உண்மைதான். கூட போட்டு போயிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த 7 கோடுகளையும் தாண்டி செல்ல முடியவில்லை. இந்த 7 கோடுகளை பார்க்கும் பொழுது நீ என்னை எவ்வளவு தூரம் காதலித்தாய் என்பதை புரிந்து கொண்டேன் அம்மா. இப்பதான் தெரியுதா? நிச்சயமாக புரிந்து கொண்டேன். சரி. நானோ அநேக வனங்களை கடந்து வந்த காரணத்தினால் எனக்கோ பசியாக உள்ளது. சுவாமி அரண்மனையாக வாருங்கள். முத்து பல்லக்கொன்று அலங்கரித்து அதன் மீது அமரச் செய்து என் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன். 16 வகை காய்கறிகளை போட்டு உடனடியாக சாதம் சமைத்து உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். வாருங்கள் செல்வோம். அப்படியா? அப்படியாகட்டும். இதோ இப்பொழுது ஏலகனி பெண்ணாகப்பட்டவள் எனக்காக அரண்மனைக்கு சென்று முத்து பல்லக்கு எடுத்து வர சென்றிருக்கின்றாள். அன்னவள் வருவதற்குள் அடுத்த வனம் செல்ல வேண்டும். மீண்டும் என்னுடைய உருவத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். இதோ புறப்படுகின்றேன். ஏலகண்ணி வனத்தை வீட்டு காளிதேவி தான் நடந்தே ஏலகண்ணி வனத்தை வீட்டு காளிதேவி வழினோம். வருகின்றேனே காட்டி வானோ காட்டி தாயே காளிதேவி மகனே அர்ஜுனா, இதோ இப்பொழுது இந்த ஏலகண்ணி மனத்தை விட்டு வந்து விட்டேன் மகனே. சரி, ஆனால் அவ்வளவு எளிதாக ஏலகண்ணி பெண்ணாகப்பட்டவள் விடப்போவதாக தெரியவில்லை. தாயே, ஏலகண்ணி பெண்ணானவள் என்னை தவத்திற்கு விடமாட்டாளா? நிச்சயமாக. நான் என்ன செய்ய வேண்டும் தாயே? மகனே அர்ஜுனா, தாயே, அன்னவள் மீண்டும் மீண்டும் வந்தாலும் வருவாள். அப்படி வந்தால் நீயோ தவத்திற்கு சென்று பாசுவதாஸ்திரத்தை பெற்று வரும்பொழுது உன்னை மனம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அப்படியா? அன்னவள் நம்ப மறுத்தால் உன்னுடைய அண்ணன் மீது ஒரு சத்தியம், மாமன் மாய கண்ணனின் மீது ஒரு சத்தியம், சரி, கையில் வைத்திருக்கக்கூடிய காண்டிபத்தின் மீது ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்துவிட்டு பிறகு சென்று வருவாய் மகனே தவத்திற்கு. ஆகட்டு தாயே. பெண்ணானவள் என்னை மீண்டும் பின்தொடர்ந்து வந்தால் என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய காண்டிபத்தின் மீது சத்தியமாக, மாய கண்ணன் மீது சத்தியமாக, சிவன் மீது சத்தியமாக வரும்பொழுது உன்னை மனமுடித்துக் கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு செல்கின்றேன். மீண்டும் தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். என்ன வரம் வேண்டும் மகனே? எனக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் இதே போல காளி என்று வரவழைத்தால் முன்னால் வந்து எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் தாயே. நிச்சயமாக அழைத்த அடுத்த கணம் வந்து காட்சி கொடுக்கின்றேன் மகனே. ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். இதோ இதோ என்னுடைய உருவத்தை மீண்டும் கொடுத்து விட்டு செல். அப்படி ஆகட்டும் தாயே. வெற்றி உனக்காகட்டும் மகனே, சென்று வா. ஆகட்டும் தாயே. இப்பொழுது காளிதேவி மீண்டும் என்னுடைய உருவத்தை கொடுத்து விட்டது. என்னுடைய உருவத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஏலகண்ணி பெண்ணானவள் வருவதற்கு முன்பதாக நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த வனத்தை விட்டு சீக்கிரமாக செல்ல வேண்டும். நான் ஏலகண்ணி வனத்தை விட்டு நான் தான் வேள்வி செயல் தான் நடந்து ஏலகண்ணி வனத்தை விட்டு சிவனை வேள்வி செயல் வழி நடந்து வேகம் கொண்டு அரக்கரா வேள்வி செயல் தான் நடந்து வேகம் கொண்டு நானு வேகத்துடன் வழி நடந்து சங்கர சங்காரவன்று நான் தான் தரஞ்சலியனோ தான் நடந்து சங்கர சங்காரவன்று நானு தரஞ்சலியனோ வழி நடந்து ஏலகண்ணி பணத்தை விட்டு வேள்வி செயல் தான் நடந்து ஏலகண்ணி பணத்தை விட்டு வேள்வி செயல் வழி நடந்து ஓட்டம் பேரு நடைய ஓடி வர கட்டி ஓட்டம் பேரு நடைய ஓடி வர கலியோடு மனமல்ல மனக்கறந்து வருகின்றனே கட்டி கட்டி வருகின்றனே. பட்டுகள் பல பலனு ஏலகண்ணி
பார்க்க வந்திருக்கேன். என் கணவர் அரண்மனையில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து அவரை எனக்கு ஊட்ட சொல்லணும், நான் அவருக்கு ஊட்ட சொல்லணும். பாவம் வனவனமாக கடந்து வந்ததுக்கு அதுக்கு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொன்னார். சீக்கிரமே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். சுவாமி எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? நான் தவத்திற்காக சென்று கொண்டிருக்கிறேன். எங்க? வடகைலாசம் நீலவட பழங்கிப்பாறை. ஏன் சாமி பசிக்குது, சாப்பாடு வேணும்னு சொன்னீங்க. ஆமா, அரண்மனையில் ஓய்வு எடுங்க, நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். இங்கே பார்த்தா ஆளை காணோம், போய்கிட்டு இருக்கீங்க. எங்கே போறீங்க மீண்டும்? அம்மா, ம் உன்னை ஏமாற்றி விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. அரண்மனை சென்று சாதம் கொண்டு வா என்று சொன்னேன். ஆனால் இந்த மனத்தை விட்டு கடப்பதற்கு முன்பதாகவே மீண்டும் என்னை பின்தொடர்ந்து வந்து விட்டாய். தெரியுதா என் வலிமை என்னன்னு? ஏம்மா? ஒரு தடவை அனுபவிச்சு இன்னும் உங்களுக்கு யோசனை வரல. இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்க மறுக்கின்றாய். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க ஏன் பேச்ச கேட்கலன்னா நான் உங்க பேச்ச கேட்க முடியுமா? ஏனம்மா தாயே நீ என்னை தொடர்ந்து வாராய், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஏனம்மா தாயே நீ என்னை தொடர்ந்து வாராய், தேனொலி மாதேவி செல்லம்மா தூரம், மொழி நாமே திரும்பி போவாயே. ஆதிசிவன் பாதம் அருந்தவம் பார்க்கவே, ஆதிசிவன் பதாரி அந்த போரு, ஆதிசிவன் பாதம் அருந்தவம் பார்க்கவே அர்ஜுனன் செல்கின்றேன் அப்புறம் போவா. ஆதிசிவனை பார்க்க செல்கின்றேன். இந்த அர்ஜுன மகாராஜா சென்று கொண்டிருக்கின்றேன். வேண்டாம் வீண்வாதம், என்னை விட்டுவிடு போ. என்னை மீண்டும் மீண்டும் அலட்சியப்படுத்துறதுனால உங்களுக்கு தான் கஷ்டம். கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியாது. சந்தான ராஜன் பெற்ற தையலவள் ஏலகண்ணி, என்னை விட்டு மனம் பிரிய என்ன மனம் வந்ததையா, எந்த மனம் சென்ற போதும் பின்வருவேன் ஏலகண்ணி. இதற்கு மேல் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆக எந்த வனம் சென்றாலும் பின்தொடர்ந்து வருவாய். கண்டிப்பா வருவேன், வேற வழி இல்ல. உங்களை விட மாட்டேன். சரி அம்மா, நான் உங்க கூடவே தான் வருவேன். ஒன்று சொல்கிறேன், 2 கேட்கிறாய்? வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது போறோம். இதுக்கு மேல உங்க பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். இல்லையம்மா. நம்பி நான் ஏமாந்தது போதும். இல்லை. இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க விட மாட்டேன். இல்லை அம்மா, என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக தவம் இருந்திருக்கின்றாய். தவத்தின் வலிமையை புரிந்து கொண்டேன், உன் மனதை புரிந்து கொண்டேன். ஆகையினால் நான் தவம் சென்று பாஸ்வத அஸ்திரம் வென்று மீண்டும் வருகின்ற பொழுது உன்னை நான் மனமடைத்துக் கொள்கிறேன். போதும். ஒரு மனுஷனுக்கு பொய் சொல்லாம வாயில வர்ற வார்த்தையே பசி. நான் பொய் சொல்லக்கூடியவனா? இப்ப முதல்ல என்ன சொன்னீங்க? எப்படி? உன்னை நான் ஏமாத்துறதுக்காக பசிக்குதுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு நான் எப்படியாவது கடந்து போயிடலான்னு பார்த்தேன். அப்படியாவது என்னை மறப்பாயா என்று நினைத்தேன். ஆனா என்னால முடியல. மறக்கவா? நீங்க சொன்னது என்னாலையும் மறக்க முடியாம தான் இருக்கேன். 12 வருஷமா நினைச்சவரை எப்படி உடனே மறக்க முடியும்? ஆமாம்மா. மறக்க முடியுமா? சரி. கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா? இல்லையம்மா, நான் பாசுவத அஸ்திரம் வென்று வருகின்ற தருவாயிலே நிச்சயமாக உன்னை மனமுடித்து செல்கின்றேன். நான் நம்ப மாட்டேன். இன்னுமா என் வார்த்தையில் நம்பிக்கை? பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரவங்களாட்டி என் வனத்தை விட்டு வெளியேறி போறதுக்காக என் வனத்தின் கடைசி கோடியில வந்துட்டீங்க. அப்படி நீ நம்ப வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சிருவீங்களா? என்ன சொன்னாலும் செய்கிறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சிருந்தா ஆரம்பத்திலே நீ கல்யாணம் பண்ணிருப்பீங்க. இல்லையம்மா, இப்ப நீ என்ன சொன்னாலும் நிச்சயமாக நான் செய்கின்றேன். என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த 10 பேர்த்துலயும் நமக்காக பார்த்து ஒருத்தர் வர்றாரு, அதை வாங்குங்க முதல்ல. சாமி, இதுக்கு தான் அந்த பாடுபட்டது. என் அன்பிற்கு பாசத்திற்கு முறையே அன்பு ஐயா மலப்பட்டியை சேர்ந்த ராமசாமி அவர்கள் எங்கள் இருவருக்காக 101 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாசக்தி காளியம்மனுடைய அருளை பெற்று, நம்முடைய பொம்முதேவர் சக்காதேவியினுடைய அருளை பெற்று, இந்த வடகைலாசம் நீலவன பழங்கி பாறையிலே அர்ஜுனனுடைய தபசு கம்பம் எவ்வாறு வளர்ந்ததோ அதுபோல அவர் குடியாகப்பட்டது மேன்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று என் சார்பாக, என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றிகள், வணக்கம். எங்களுக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளம் அவர்களுக்கு எங்கள் சார்பிலும் எங்கள் கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஈசனத்தம் சுக்காம்பட்டியை சேர்ந்த என் நண்பருக்கு பாசத்திற்கு முறையே சரவணா ஆடியோஸ் உரிமையாளர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக அன்பு நெஞ்சம் தண்டபாணி அவர்களும் அவருடைய மனைவி இருவரும் இணைந்து எங்கள் மீது அன்பு கொண்டு 51 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறார்கள்.
ஆதி சிவனுடைய அருளை பெற்று நம்முடைய மந்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய மகாசக்தி காளியம்மனுடைய அருளை பெற்று அந்த சக்காதேவி பொம்முதேவருடைய அருளை பெற்று அவருடைய குடும்பத்திலே நோய் நொடிகள் இங்கே 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி என் அன்புக்குரிய அருமை நண்பர் தண்டபாணி என்னுடைய ரசிகர் தண்டவாணி சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், நான் சொல்கிறத தண்டவாணி கேட்க மாட்டேங்கிறா. அப்படி அவ்வளவுதான். கடைசியாக சொல்கிறேன், இனிமேலும் கேட்கலன்னு ஈசன் அந்த பக்கமே வர மாட்டேன். அதனால் அவர் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல மனதை கொடுக்க வேண்டும், நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கணும். அதனால் அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கின்றேன். வெள்ளிங்கிரி ஆண்டவா, நல்ல ஒரு சுகத்தை தர வேண்டும் என்று வாழ்த்து வணங்கி என்னுடைய கலைப்பணியை துவங்குகிறேன். அம்மா நன்றி 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 கலந்த வணக்கம். நன்றிங்கக்கா. ஏம்மா நன்றிண்ணே. என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா? சத்தியமா இல்லை. என்னம்மா? ஏன்னா உலகத்துல மிக ஒரு அருமையான விஷயம் என்னன்னு கேட்டா, யாருக்குமே வாயில போய் வராத வார்த்தை பசி. போதும்னு சொல்றதும் சாப்பாடு தான். சரி, அதவே நீங்க போய் சொல்லிருக்கீங்கிறப்ப, அடியும் நான் நீலவன பளிங்கு பாறை போய் பாசுபத கணையை வாங்கிட்டு திரும்பி வர்ற வழியில நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றத நீங்களே சொல்லுங்க, நான் எப்படி ஏத்துக்குவேன்? நான் எப்படி நம்புவேன்? உங்களோட முடிவுலயே விடுறேன். சரி, நான் என்ன சொன்னால் நீ நம்புவாய்? நான் சொல்றத கேக்குறீங்களா? நிச்சயமாக. என் வழிக்கு வர்றீங்களா? என்ன என் வேலை நடந்தாகணுமே. நான் சொன்னேனா என் வழிக்கு வந்துதான் ஆகணும், என் பேச்ச கேட்டுதான் ஆகணும்னு சொன்னேனா? நானு என்னுடைய வேலை நடந்தாகணும்னா நீ சொன்னதை நான் கேட்டுதான் ஆகணும். கத்தாதரா ஓதம். பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுன்னு நினைக்க கூடாது. அப்படி நான் நினைக்க மாட்டேன். பெண்ணுக்கும் சக்தி உண்டு, பெண்ணோட தவத்துக்கும் வலிமை உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். அறிந்து கொண்டேன், உன் தவத்தின் வலிமையை புரிந்து கொண்டேன். ஆம்பளை கண்டவனே ஆண் அலையிற பொம்பளைகளுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. நான் என்ன செய்தால் ஒரே மாதிரி நினைக்க இந்த இடத்தை விட்டு என்ன விடுவ? சொல்றேன் கேளுங்க. நீலவனம் பளிங்கு பாறை சென்று பாசுபத கணையை வாங்கி வரும் வழியில் உன்னை நிச்சயமாக திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று யாருக்கிட்ட பாசுபத கணை வாங்க போறீங்க? சிவனிடத்துல வாங்க சொல்கிறேன். அவர் மீது ஒரு சத்தியம். சரி. உங்கள் அண்ணன் மீது ஒரு சத்தியம், உங்கள் மாயக்கண்ணன் மீது ஒரு சத்தியம். இந்த 3 சத்தியம் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. சரி. உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? காண்டிபம். உங்க காண்டிபத்தின் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தால் மட்டுமே நான் உங்களை இந்த இடத்தை விட்டு நகர விடுவேன். அப்படியா? நிச்சயமாக. இதோ நீ கேட்கின்ற 10 மணி ஆனாலும் விட மாட்டேன். இல்ல, நீ கேட்கின்ற சத்தியத்தை நான் செய்திருக்கிறேன். அப்பொழுதாவது வழிவிடுவே இல்ல? கண்டிப்பா ஆகட்டும். ஆனா சத்தியத்தை மீறினா என்ன நடக்கும்? சத்தியத்தை மீறினால் என் தவம் பலிக்காது. அதுதான் முக்கியம். எனக்கு தேவை தவம், உனக்கு தேவை மனம். எது எப்படி இருந்தாலும் தவமும் மனமும் ஒண்ணு சேரணும். உன் பிரச்சனை முடியணும், அவ்வளவுதானே? சரி, பரவாயில்ல. ஈஸ்வரன் மேல் சாட்சியாக உன்னை ஏற்றுக்கொள்வேன் பெண்மாயிலே. சாட்சியாக மாயாவன் மேல் சாட்சியாக உன்னை படமோடிப்பேன் மாயா. ஈஸ்வரன் மேல் சாட்சியாக என் மதிப்புக்குரிய கண்ணன் மீது சாட்சியாக உன்னை நிச்சயமாக நான் மணந்து கொள்வேன். அது மட்டுமல்ல, எனது உயிருக்கு மேலான அந்த தருமரன்னார் சாட்சியாக உன்னை கரம்பிடிப்பேன் பெண்மையிலே. சாட்சியாக செய்து கொடுத்தேன். காண்டிபத்தில் சாட்சியாக உன்னை கரம்பிடிப்பேன் மாமையிலே. என் மதிப்புக்குரிய என்னுடைய அண்ணன் மீது சத்தியமாக நான் உயிராக மதிக்கக்கூடிய இந்த காண்டிபத்தின் மீது ஆணையாக நிச்சயமாக வரும் பொழுது உன்னை மணமுடிப்பேன். போதுமா? எங்க போயிட்டு வரும் பொழுது? தவத்திற்கு சென்று பாசுபத அஸ்திரத்தை வென்று வருகின்ற தருவாயிலே. நம்பி இருக்கேன். நம்பு. நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். அர்ஜுனனை நம்பியவர்கள் கெட்டதில்லை. சென்று வென்று வாருங்கள். போய் வா. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. இருந்தாலும் சுவாமி எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி. 12 ஆண்டுகள் என்னை மணக்க வேண்டும் என்று தவம் இருந்தாய் அல்லவா? ஆம் சுவாமி. அந்த தவத்தின் வலிமையை எனக்கு தர வேண்டும். அப்படியே ஆகட்டும். உன்னுடைய நல்லாசிகள் எனக்கு வேண்டும். நான் 12 ஆண்டுகள் இருந்த தவத்தின் வலிமையோடு சேர்ந்து நீங்கள் தவ உடையில் சென்று பாசுபத கணையை வாங்கி திரும்பி வரும் வழியில் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு. ஆகட்டும். சென்று வென்று வெற்றியோடு வாருங்கள். ஒரு மனதில் உன்னையும் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் ஒரு மனதில் சிவனையை நினைத்து நான் புறப்பட்டேன். சிவனை தவிர வேற பேரவே உச்சரிக்க மாட்டேன்னு சொன்ன வாயில பெண்ணா வந்திருக்கு. சரி, 8 மணி ஆனாலும் விட மாட்டேங்கிறியே.
அதான் பொம்பளை பிள்ளையோட வலிமை சக்திங்கிறது. பொம்பளை பிள்ளையும் கொஞ்சமா நினைச்சு பார்க்கணும். ஆகட்டும். சென்று வென்று வாருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. வரும் வரை வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருப்பேன் சுவாமி. ஆகட்டும். என்னை மாதிரி 10 வருஷம் 12 வருஷம் யாரும் தவம் இருந்தா அந்த பொம்பளைக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துடாதீங்க. இல்லை, அவ்வ கிளவிதான் நான் அப்புறம். சிவசிவா. அத்தை மகனே போய் வரவா, போய் வா. அம்மான் மகனே போய் வரவா, போய் வா. அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா, எந்தன் மனதை தந்து செல்லவா, உந்தன் நினைவை கொண்டு செல்லவா, எந்தன் மனதை தந்து செல்லவா, உந்தன் மனதை கொண்டு செல்லவா, அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா. போய் வாருங்கள். ஆகட்டும். உங்கள் ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. அப்படி ஆகட்டும். நிச்சயமாக என்னுடைய நல்லாசிகள் உண்டு. உன்னை நான் மறப்பேனா? தவம் பலிக்காதே. யாலகண்ணி வடத்தை விட்டு அரகர வேள்வி செய்யல் தான் நடந்தேன். ஏழகண்ணி உணத்தை விட்டு நானு வேள்வி செய்ய போய் நடந்தேன். வேகாதி வேகம் கொண்டு அரகர வேள்வி செய்யல் தான் நடந்தேன். வேகத்துடன் வேகம் கொண்டு நானு வேகமாக வழி நடப்பேன். ஏழகண்ணி வடத்தை விட்டு இந்த வடத்தில் வருகிற தருவாயிலே இந்த வடத்திலே என்ன ஒரு ஆச்சரியம்! ஆங்காரமான சத்தம், கூக்குரல் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இந்த வனத்தை உற்று பார்த்தால் கண்ட பேராண்டர் மனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த பேராண்டர் மனத்தை விட்டு நான் சீக்கிரமாக புறப்பட்டு செல்ல வேண்டும். பேராண்டர் மனதானிலே அரகர சிவ சிவ சம்போ மகாதேவ பேல்வி ஜாயல் தானாடனதே. பேரண்டர் மானந்தானில அரகர சிவசோமாக தேவா பெருமையுடன் வழிநாடந்தே. ஓட்டம் பேரினாடைய அரகர சிவ சிவ சம்போ மகாதேவ ஓடி வரும் போதினிலே. ஓட்டம் பெருநாடையோ அரகர சிவசோமாக தேவா ஓடி வரு காண்டி மான தொகை பேத்தவனம் நல்ல உள்குல்பி தூங்குவனம் ரெட்டுவனம் அங்கே உங்குருமே தூங்குவனம். கரடி மொழி தூங்குவனம் அரகர காட்டானை வாழுவனம். கருணமுலை வாழுவனம் அங்கே காட்டானை தூங்குவனம். சிக்காவோ ரங்குவனம் சிவசிவா சிறுபுலிகள் தூங்குவனம். சிங்கங்கள் உறங்குவனம் அங்கே சிறுமுனைகள் தூங்குவனம். பேராண்டல் மனதனிலே விஜயல் தான் நடந்து அந்த நீல காட்டி மனவழி நடந்து ஓட்டம் பேரு நடைய ஓடி வர காட்டி ஓட்டம் பெரும் நடைய ஓடி வர கண்டிவனும் கடந்து வணங்கின காட்டி கலக்கலா 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 தான் இருக்குது. கலக்கலா இருக்குது. ஆமா மந்தாளத்துல பேராண்டுச்சு மரணத்துல பேராண்டுச்சு. யாரு இருக்கிறா இங்க பாருடி தெரியுது. ஏன் எல்லாம் என்னை பார்த்து ஈக்கிறாங்க? ஐயா ஜாமிய சின்னாய்க்கு சிரிப்ப பாரு. ஆயா ஆயா அங்க வந்தாலும் புள்ள பேர் இருந்துச்சு, வரால புள்ள பேர் இருந்துச்சு. மந்தாளத்துல பேராண்டுச்சு மரணத்துல பேராண்டுச்சு. கோழி முட்டை
கண்ணழகி பேராண்டச்சி அவ கொண்டால முகலகி பேராண்டச்சி கோழி முட்டை கண்ணாலாகி பேராண்டுச்சு அவ குந்தால மூக்கழகி பேராண்டுச்சு இந்த அம்மா சட்டியை தூக்கி என்னை அடிக்க வருது சாணி போட போகுது அண்ணன் நடந்து பேராண்டச்சி ஆடி வருகிறாளா பேராண்டச்சி அண்ணாடி பேராண்டுச்சு அசைஞ்சு நடந்து வரோம் பேராண்டுச்சு ஏய் 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 ஆ ஆ ஆ ஏய் 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 ஆ ஆ ஆ ஏய் 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 ஆ இது வேற ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது போனை கட் பண்ணு ராஜா இந்த வனம் வேணாம் கண்ட பேரண்டன் பேரண்டச்சி வனம் எத்தனை டன்னு 5 டன்னு அழகுல சிறந்த வனம் யாரு இந்த வனத்துல நாங்க 2 பேர் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா நானே புட்டு அழகுன்னா ஆ, என் புருஷன் அழக பாக்குறீங்களா பேரு இளவா இருக்கும் நான் ஒரே புருஷன் தான் நான் புட்டு அழகுனா என் புருஷன் என்னைய விட அழகா இருப்பாரு என் புருஷனை கூப்பிடலாமா கூப்பிட்டு விடு அழகலா ஏ அல்லல்லா ஏ அல்லல்லா ஏ அல்லல்லா ஏ அல்லல்லா ஏ அல்லல்லா ஏ அல்லல்லா அல்லல்லா இல்லல்லா அல்லல்லா இப்பத்தே கலகலகலன்னு இருக்குது பேரண்டச்சி புளிய மரம் பொந்து கலாலா மச்சான் ஏ கிளிகிளி அது அது ஏழு புகழுக்கு என்ன அழகு வனத்துல நம்மளே பார்த்தவங்க பூரா மதிமயங்கி 7 பேர் உட்காந்துருக்காங்க போதும் போது இதை வச்ச பழம் நடத்தி மச்சான் உன் கூட ஆடி பாடி சிரிச்சதுல கொஞ்ச நேரம் மச்சான் எனக்கு பசிக்கூதி மச்சான் ஐயோ அதுக்குள்ள அங்க போயிட்டியா சரி மச்சான் கொஞ்ச நேரம் கொண்டிக்கால என்னமோ சேனைய மாத்திரா அப்ப சரி மச்சான் சேனையை மாத்திரம் அப்படியா கொலிமுட்ட கண்ணழகி பேராண்டச்சி இவ குந்தால முகலகி பேராண்டச்சி கொலிமுட்ட கண்ணாலகா பெராண்டனோ கந்த கொந்தால மூக்கலகா பெராண்டனோ அண்ணன் நடந்து பேராண்டச்சி இப்ப அடி வருகிறா பேராண்டச்சி அண்ணன் நடையலகா பெராண்டனோ அடையாள மூக்கலகா
மச்சான். கண்ணே என்ன செய்ய தெரியாது. உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு பசிக்குது மச்சான். பசிக்குது. அதனால காணத்துல வேட்டைக்கு போய் சரி. ஆனை குஞ்சு, புலி குஞ்சு, புலி குஞ்சு, சிங்க குஞ்சு, ஆ, கரடி குஞ்சு, குதிரை முட்டை, குதிரை முட்டை, கோழி குஞ்சு குட்டி, ராஜகொட்டை, புறா குட்டி, முன்ன பாம்புல 300, சரி. சார பாம்புல 200, ஆ. விரியம் பாம்புல 400, சரி. பூரா ஒரு மூட்டை, நட்டுவாக்களி 2 சாக்கு எல்லாம் கட்டிட்டு வா மச்சான். நான் சூப்பு போட்டு குடிக்கணும், பொரிச்சு திங்கணும் மச்சான். கண்ணே உனக்கு இல்லாததா? ஆமா. பாரு எப்படி போட்டு உடம்ப வளர்த்தி வச்சிருக்கிறேன். வேட்டைக்கு போயிட்டு வா மச்சான். சரி. நான் புளிய மரத்து பொந்தல் புளிய மரத்து பொந்தல் நான் வரும் தண்ணி பக்குவமா இருக்கணும். சரி மச்சான். எப்படி இருப்பேன்? பக்குவமா இருக்கணும். பக்குவமா இருக்கு மச்சான். நீ சுண்ணாம்பு கோடு போட்டு போ மச்சான். பொண்டாட்டிக்கு பசிக்குது பாத்தியா? அண்ணனா பையில பங்கு கட்டுரு கேட்டிருக்குது. வேட்டைக்கு போகணும்னே. கட்ட கலச்சி விட்டான் பெறாண்டனோ நானு கருணாய முன்னே விட்டேன் பெறாண்டனோ கட்டகளை விட்டோம் பேரண்ட